ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்பில் ஃபில்டர் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஃபில்டர் ஆப்ஷன் ஒரு ப்ரோக்ராமில் எப்படி வந்து ஃபில்டர் ஆப்ஷன் வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஜிம்ப் எடுக்கிறதுக்கு ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு ஜிம்ப் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிம்ப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட மெயின் மெனு பாருங்கள். மெயின் மெனுவில் ஃபைல் மெனுக்கு போயிட்டு ஓப்பன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ நியூ கொடுத்துட்டு அதோட வித்து சைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வித்து சைஸ் வந்து அதிகமாகவும் ஹைட் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ உங்களோட ஸ்க்ரீன் இப்படி வருது. ஸோ மறுபடியும் உங்களுக்கு இது தேவையில்லை இல்லையா. ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹைட்டு வித் இருக்கக்கூடிய அதே இதுதான். ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட ஒர்க்கிங் ஏரியா வந்து கிளியராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பிக்சர் வந்து எடுக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிக்சர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபில்டர் ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணும். ஸோ மெனு பாரில் ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணமோ யூ கேன் சூஸ் ஃப்ரம் திஸ் ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ ஃபில்டர் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பிளர் இருக்குது. பிளரில் வந்து என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபோக்கஸ் பிளர், காஷியன் பிளர், லென்ஸ் பிளர், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. என்ன டைப் வேணுமோ we can select from here. ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளரில் அந்த மாதிரிலாம் இருக்கா. ஸோ பிளரில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சூஸிங் காஷியன் பிளர். இது வந்து நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து கேட்குது பார்த்திங்களா. ஸோ சைஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறத we can fix it here. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஃபில்டர் பண்ணுறது ஆட்டோவான்னு கேட்குது. ஸோ ஆட்டோங்கிறத வந்து அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்குது. ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்தா அந்த பிளர் எஃபெக்ட் வந்து நீங்கள் கொடுத்த இமேஜுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுதா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு ஏதாவது கொடுத்து பார்க்கலாம். பிளர்லேயே ஃபோக்கஸ் பிளர் கொடுத்து பார்க்கலாம். ஃபோக்கஸ் பிளர் கொடுத்தீங்கன்னா ஓகே தெரியுதா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிளர் எஃபெக்ட் வந்து நீங்கள் என்னெல்லாம் மாற்றுனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஸோ ஃபில்டர்ஸ் வந்து அவ்வளோதான் ப்ரோக்ராமே. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆர்டிஸ்டிக்கில் போயிட்டு ஆர்டிஸ்டிக்கில் இந்த டைப் எல்லாம் இருக்குது. ஆயிலிஃபை, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் இமேஜ் எஃபெக்டில் எதாவது வேணும்னா we can choose it. ஓகேவா. ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ கார்ட்டூன் இமேஜ் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ.